ஹாய், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பலாக்கொட்டை பிரியாணி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாமா? அதுக்கு முதல்ல குக்கரில் நெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, பிரிஞ்சி இலை போட்டு பொரிஞ்சோன்னே வெங்காயம் போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கிட்டு பச்சை மிளகா போட்டு ஒரு வதக்கிட்டு புதினா, கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கணும். வதக்கின பிறகு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு தக்காளி போட்டு நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் வதக்கணும். அப்புறம் பிரியாணி மசாலா, தனி மிளகாய்த்தூள், தனியாத்தூள், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிட்டு கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, பலாக்கொட்டை போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா எண்ணெயிலே வேக விடணும். அப்புறம் அரிசி போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 2 விசில் விட்டு எடுத்தால் பலாக்கொட்டை பிரியாணி டேஸ்டியாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ பலாப்பழ சீசன் இல்லையா, கொட்டை கிடச்சா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.